வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம தொடர் இருமல், அதாவது சளி பிடிச்சிச்சினாலோ இல்லாட்டி வந்து இருமிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து இருமல் நிற்காமல் இருமிக்கிட்டே இருப்பாங்க. வறட்டு இருமல் கூட சொல்லுவாங்க பாருங்கள். அப்படி வந்து இருமல் வரும்போது வயிறு எல்லாம் அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம வந்து டெய்லி வந்து சமையலில் யூஸ் பண்ணுவோம். தேனும் வந்து நம்ம தேவைப்படும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்கள். இது ரெண்டும் வந்து நல்ல மருத்துவ குணம் உடையது. நம்ம வந்து வீட்டில் எப்படினாலும் நம்ம வச்சுருப்போம் பாருங்கள். இப்போ வந்து இதை வச்சு ஒரு சின்ன வந்து மருத்துவ குறிப்பு பார்ப்போம் பாருங்கள். மிளகுல வந்து நிறைய மருத்துவ பயன்கள் வந்து இருக்குது. தேனில் சொல்லவே வேண்டாம். தேன் வந்து ஒரிஜினல் தேனா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து நம்ம வாங்கிக்கணும் எப்போதும் வீட்டில் இருக்கும்போது. இப்போ வந்து தொடர் இருமல் இருக்குது பார்த்தீங்களா, வறட்டு இருமல் கூட சொல்லுவாங்க. அப்படி இருமல் வரும்போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு நிற்காது. அதுக்கு வந்து இப்போ வந்து தொடர் இருமல் வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னாக்கும், இந்த தொண்டையில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும், இல்லாட்டி வந்து லங்ஸில் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும். அப்படி இருக்கும்போது தான் வந்து தொடர் இருமல் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நிற்காமல் வந்து சில டைம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போதைக்கு நம்ம மாத்திரை சாப்பிட்டோம்னாக்கும் கொஞ்ச நேரம் நிற்கும், அப்புறம் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஒரு சின்ன வந்து வீட்டு குறிப்பு பார்ப்போம். இப்போ வந்து மிளகு இருக்குது பார்த்தீங்களா, இந்த மிளகு வந்து நல்லா லைட்டாக வறுத்துக்கணும். வறுத்து வந்து மிக்சியில் பொடி பண்ணி சலித்து ஒரு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்படி ஒரு க்ளீன் பவுலில் வந்து அந்த மிளகு வந்து நல்லா வறுத்து பொடி பண்ணி சலிச்சதுன்னா நரம் இருந்துச்சுன்னா வந்து தொண்டையில் வந்து இதுவாகும், முழுங்குறதுக்கு கஷ்டமாக இருக்கும் யாருக்காக இருந்தாலும். அதனால் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் போதும். இதில் பாருங்கள் வந்து தேனில் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது ரெண்டையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம பேஸ்ட் பத்துக்கு எடுத்துப்போம். எடுத்து இந்த ட்ரை காஃப் இருக்கிற டயத்தில் வந்து அப்படியே நாக்கில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம மிட்டாயெலாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஒரே தான் டக்குன்னு முழுங்காமல் அப்படி நம்ம சுவைச்சு சாப்பிடும்போது அந்த வறட்டு இருமல் வந்து சரியாகும். எப்போ நமக்கு இருந்தாலும், நைட்டில் இருந்தாலும் சரி பகலில் இருந்தாலும் சரி, இந்த மெத்தடை வந்து நம்ம செஞ்சோம்னா உடனே சரியாகும். செஞ்சு பாருங்கள். இதை நம்ம அப்படி சாப்பிடும்போது இந்த மிளகுடைய காரம் நமக்கு வந்து அவ்வளோக்கா தூக்கல தெரியாது. ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் தானே சேர்த்துருக்கோம். தேனோடைய டேஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். அப்படி நம்ம சின்ன குழந்தைங்களுக்கும் கூட அதில் வந்து கொஞ்சமாக நம்ம கொடுத்து லைட்டாக நாக்கில் தொட்டு வைக்கலாம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து கூட நம்ம கொடுக்கலாம். ஏன்னா நம்ம மிளகுத்தூளை நல்லா வந்து சலித்து தான் எடுக்கிறோம். அதனால் வந்து நல்லா சரியாகும் பாருங்கள். மிளகுல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்மளுடைய உணவில் வந்து டெய்லி சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.